சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி பயணத்தை முடித்துக்கொண்டு கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை கோயிலுக்கு போயிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே இது எப்படின்னா 2 விதமான விமர்சனம். நான் கூட என் சேனலில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அவர் டெல்லியில் இருக்கிற அந்த கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு அவர் நேராக சென்னைக்கு வராமல் பெங்களூர் வழியாக கொல்லூருக்கு போய் மூகாம்பிகை தரிசனம் பண்ணிட்டு தான் வரப்போகிறார் அப்படின்னு. பல பேர் இல்லைங்க அதெல்லாம் பொய்யுங்க அப்படி இப்படின்னாங்க. அவர் ஏற்கனவே திட்டமிட்ட அந்த பயணம் தான். அதுக்கு மிக முக்கிய காரணம் ஜோசப் விஜய் அப்படின்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் ஏன் இந்து கோயிலுக்கு போகிறாரு? இந்து கோயில் மீது அவருக்கு என்ன ஒரு இது எப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் போயிட்டு அவர் தரிசனம் பண்ணார். அப்போ என்ன சொன்னாங்க, இந்துக்களுடைய ஓட்டை கவர்றதுக்காக தான் அவர் திருச்செந்தூர் வராரு, கிறிஸ்துவர் ஓட்டுக்காக திருச்சியில் மண்டிக்கிட்டு போய் சர்ச்சில் போய் வேண்டிக்கிறாரு, நாகூருக்கு போகிறாரு, தர்காவுக்கு போகிறாரு, பள்ளிவாசலுக்கு போகிறாரு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மற்ற அரசியல்வாதிகள் செய்யறது இதுதான் செஞ்சிகிட்டு இருக்காரு அப்படின்னு. அதுக்கப்புறம் வெற்றி பெற்ற பிறகு இவர் ஜோசப் விஜய் இவர் கிறிஸ்துவர், கிறிஸ்துவ மிஷினரிகள் தான் இந்த ஆட்சியை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம். அதெல்லாம் மீறி இந்த தாய் மூகாம்பிகை, கொல்லூர் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றதற்கான இன்னொரு காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் 1984ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாத பொழுது அங்கே போயிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு ஒரு தங்க வாள் பரிசீலித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போகிறாரு. அவர் அமெரிக்காவில் சிகிச்சையில் இருந்தபொழுது தாய் மூகாம்பிகை கோவிலில் நீங்கள் தமிழ்நாட்டு தொண்டர்கள் கிடையாது, தமிழ்நாட்டு ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஆந்திராவை சேர்ந்த, கேரளாவை சேர்ந்த, கர்நாடகாவை சேர்ந்த அத்தனை பேர் போய் பிரார்த்திக்கிட்டாங்க. அவர் மீண்டு திரும்ப அந்த கோயிலில் தரிசனம் பண்ணார். ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை, அரசியல் எதிரிகளுடைய தொல்லை, பெரும் பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்ட பொழுது அதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக இதே கொல்லூர் தாய் மூகாம்பிகை கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு சண்டி யாகம் ஒன்று பண்ணாங்க. சண்டி யாகத்தோட என்னென்னா எதிரிகளை அழிக்கிற ஒரு யாகம் பண்ணாங்க. இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு யார் சொன்னாங்கன்னு தெரியல, மேபி அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கணும். அதனால் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு நினைக்கிறாங்க. போயிட்டு அங்கே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு ஒரு சிறப்பு தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்கார். இதில் எந்த விதமான விமர்சனமும் தவறுகளும் ஒன்றே கிடையாது. அதில் என்ன இருக்குது, புகழ்பெற்ற ஒரு கோவில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கார். சார் தரிசனத்தை முடிச்சுட்டு மங்களூர் ஏர்போர்ட் வரைக்கும் அவரே டிரைவ் பண்ணி போயிருக்கிறதா கூட நியூஸ் வந்திருக்கு. அது ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலை போகிற வழின்றதுனால பெண்டிங் அதிகமாக இருக்கும். ஆனால் அவரே டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்க. இது எதனால் சார் அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கான காரணம்? இல்லை, இதில் போய் என்ன இருக்குது, பொதுவாக இப்போ ஒரு சிஎம்க்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்வாங்க. அவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகராக இருக்கும்போதே நிறைய அந்த டிரைவ் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். கார் ஓட்டுறதுல ஏதாவது புதுசாக ஒரு மாடல் கார் வந்ததுன்னா அதை வாங்கி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்பார். அவர் பல ஷூட்டிங்லாம் அவுட்டோர் போகும்போது அவருடைய மேலாளராகவும் இன்றைய ஒரு சாரதியாகவும் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் அப்படி ஓரம் கட்டிட்டு உட்காந்துங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்ட ஆரம்பிப்பார். அவர் என்ன பண்ணார், அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு அப்படியா பயத்தில், ஏன்னா எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு. அது ஒரு பெரிய இதுவே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பழக்கம் இல்லாத ஒரு ஏரியா அப்படின்னா ஒரு சிஎம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளோ மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, விவாதத்துக்குரிய ஒரு கேள்வி தான். அவர் இது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஜாக்கிரதையாக. சார் இன்னைக்கு காலையில் நடிகர் லாரன்ஸ் அவர்களோட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாப்புல, அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் பார்க்குறீங்க அந்த பேட்டியை நீங்கள்? லாரன்ஸ் அவர்கள் நேற்றே தான் காணொலியில் தோன்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நேற்று அறிவிக்கலை. அதுக்கான காரணம் என்னென்னா இயக்குனர் எம்எம் பாரதிராஜா அவர்கள் நேற்று தான் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அதனால் இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கிறதுனால நான் பேச விரும்பலை, வெள்ளிக்கிழமை நான் பேசுகிறேன்னு சொல்லி இன்றைக்கி பேசியிருந்தார். மிக முக்கியமான காரணம் என்னென்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் லாரன்ஸை தான் வேட்பாளராக நிற்க வைக்க போகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு தகவல் ஓடிச்சு. இல்லைங்க, அவர் அண்ணாமலை கட்சியில் சேர போகிறாரு, அதுக்கான அச்சாரம் தான் இது அப்படின்னாங்க. இல்லைங்க, ரஜினிகாந்த் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் லதா ரஜினிகாந்த் அவர்கள் தொடங்கியிருக்கிற அந்த இயக்கத்தில் போய் அவர் முக்கிய பங்கு வாங்கி போகிறார், முக்கிய பொறுப்பேற்றுக்கு போகிறாரு. இப்படியா ஒரு விஷயங்கள் இருந்தபோது இன்றைக்கு 18 நிமிஷம் பேசின ஒரு வீடியோவை
எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் லாரன்ஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு அதை வச்சு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார். சொல்லிவிட்டு அவர் கடந்து வந்த பாதை, அவர் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள், நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், இவங்களும் தான் அது செய்த உதவி, தனக்கு ஒரு அப்பாவாக, அண்ணனாக, ஒரு பெரிய நல்ல ஆலோசகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்களுடைய அரவணைப்பு, இதெல்லாம் தாண்டி நான் வந்து சமூக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். என்னை போய் திருச்சி கிழக்கில் நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு மறுக்கலை அவர். அதே வேளையில் நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றாங்க. அதுக்கும் அவர் ஒரு பதில் சொல்ல. 18 நிமிஷம் வீடியோவில் ஒட்டு மொத்தமாக சில விஷயங்களை பேசி முடிச்சுட்டு அவருடைய கடந்த கால ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் அவர் எப்படி கலந்துக்கிட்டாரு, ஜல்லிக்கட்டில் இருந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு எடுத்துமே எப்படி கொடுத்தாரு, வந்து அந்த சமயத்தில் சீமான் எப்படி அவர் மேலே கோவம் ஆனார், அப்புறம் ரஜினி எப்போ அரசியலுக்குள்ளே வரப்போறாருன்னு சீமான் அவர்கள் ரஜினியை வந்து மொழி ரீதியாக ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு எப்படி விமர்சனம் பண்ணார், அந்த விமர்சனத்துக்கு நான் எதிர் விமர்சனம் பண்ணிட்டோமான்னு ரஜினிகாந்த் அவர்களிடம் கேட்டபோது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் கண்ணா, நீ பாட்டு ஃப்ரீயாரு அப்படின்னு அவர் என்னை வந்து அடக்கியிருந்தார். அதன் பிறகு அவர் வந்து நான் அரசியலுக்கு வரலன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரங்க இது பண்ணியாச்சு. நானும் என்னுடைய இந்த நலத்திட்டங்கள்லாம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை மீறி நான் அரசியலுக்குள்ளே வரணுமா வரக்கூடாதா அப்படின்ட்ட நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னு சொல்லி, நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா முடிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்தா பார்வையாளர் பக்கம் விட்டார் அவர். இது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாளைக்கு இதை வைரலில் விடுவாருன்னு நினச்சி பேசும் பொருளாக மாற்றி விட்டுருக்காரு. நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அவர் தாவேகாவில் இணைவதற்கு சந்தோஷமாக இருக்கிறாரு. அதை விஜய் ஏற்றுப்பாரா, தாவேகாவினர் ஏற்றுப்பாங்களான்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட்டு அண்ணாமலை ஒரு இயக்க ஆரம்பிச்சிருக்காரு, அதில் போயிட்டு ஒரு முக்கிய பொறுப்பு எடுத்துக்கோ அப்படி சொல்லியிருக்காரு. ஏன்னா லாரன்ஸ் அவருடைய பேட்டியில் நல்லா கவனிச்சா தெரியும், ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது, தலைவர்னு சொல்லுவார், அதில் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவான போது, அப்போ அவர் என்கிட்ட சொன்னது, நல்ல படித்த ஒரு இளைஞரை தான் நான் பொறுப்புக்கு தலைமை பொறுப்பு கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. யார் சார் அவருன்னு அவர் சிரிச்சுட்டே கம்னு விட்டாருன்னு. இங்கே கட் பண்ண உடனே அண்ணாமலை ஒரு வீடியோ விட்டுருப்பார். அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அண்ணாமலை நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், நீங்கள் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுங்க அப்படின்னு அவரே கூப்பிட்டாரு. கடைசியாக அப்படி கூப்பிட்ற அன்றைக்கி முன்னால் தான் நான் பாஜகவில் சேர்றதா அங்கே ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன். அதை ரஜினி சார்கிட்ட நான் சொல்லிட்டேன், சார் நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன், நான் வந்து பாஜகவில் இணைய போகிறேன் அப்படின்னா ஓகே அப்படின்ட்டார். வந்து ரெண்டுத்துக்கும் முரண்பாடு ஒன்றும் கிடையாது. வந்து இவர் அந்த பேரை சொல்கிறதுக்கு லாரன்ஸ் மறைச்சிருக்காரு, அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ ரஜினி விரும்புனது என்னன்னா, ஒரு இளைஞர் அப்படின்றது அண்ணாமலைன்ற இடத்துல. அப்போது லாரன்ஸ் அவர்களை நீங்கள் போயிட்டு அண்ணாமலை இயக்கத்தில் போய் ஜாயின் பண்ணி அவருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருங்க, நீங்கள் முக்கிய பொறுப்பு ஏற்றுங்கன்னு அவர் ஒரு வேலை அமைச்சிருக்காரான்னு தெரியல. இது எல்லாத்தையும் சஸ்பென்ஸாக அந்த வீடியோவை முடிச்சு வச்சுருக்காரு. அந்த சஸ்பென்ஸை ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ மூலிமா வெளியிடுவார்னு நினைக்கிறேன் நான். ஒருவேளை அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் தளபதி சொல்கிறத கேட்பாரா இல்லை தலைவர் சொல்கிறத கேட்பாரா சார்? இல்லை, இது ஒரு சிக்கலான கேள்வி. தளபதி அவர் தளபதி எனக்கு நல்ல நண்பர் தான், அவருடைய படங்களுக்கெல்லாம் நான் தான் வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறேன், அவருடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நான் கேட்டிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தா தலைவர் எனக்கு என்றைக்கும் அவர் எனக்கு வந்து காட்ஃபாதர் அவர். அதனால் அவர் எதையுமே சொல்லலை. நான் தாவேகாக்குள்ளே போகிறேன்னு சொல்ல, அண்ணாமலை கட்சிக்குள்ளே போகிறேன்னு சொல்ல, எதுவுமே சொல்லாமல் அந்த வீடியோ அப்படியே வந்து அந்த வீடியோவை அப்படியே விட்டார். அவர் உங்கள் பார்வைக்குன்னு விட்டுட்டாரு. அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அது மேலே வைக்கணும். லதா ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, விஜய் வந்து சிஎம் ஆனது வந்து ரஜினி சாருக்கெலாம் ஒன்றும் பொறாமலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அவங்க சொன்னதை? இல்லை, அவங்க வந்து மக்கள் மேடை அப்படின்ற ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இயக்கம் வந்து அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை, குறிப்பாக அவர் ஒரு இயக்கத்தை அறிவித்த போது அன்றைக்கியே அவங்க அறிவித்ததுனால பாருங்கள், விஜய் சிஎம் ஆகிட்டாருன்னு சொல்லி அண்ணாமலை ஒரு பக்கம் கட்சி அறிவிக்கிறாரு, லதா ரஜினிகாந்த் அவர்கள் இன்னொரு ஒரு இயக்கத்தை அறிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் அரசியல் ஆசை வந்துடுச்சு, எல்லாரும் விஜய்க்கு எதிராக வந்து களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க, விஜயை பார்த்து எல்லாரும் வந்து அரசியலில் குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவங்க வந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. எங்கள் இந்த மக்கள் மேடம் தான் இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல, நான் ரொம்ப காலமாக இதை வந்து மக்களுக்கு நல்லதை பண்ணிகிட்டு இருக்கேன். கடந்த மார்ச் மாதம் வள்ளூர் கோட்டத்தில் கூட இதனுடைய இனாகரேஷன் விழா நடந்தது. நான் வெளியிடும் போது அண்ணாமலை அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதனால் வந்து இது ஒரு பெரிய கோஇன்சிடென்ட் ஆகிப்போச்சு. மற்றபடி எனக்கு அரசியல் ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லது பண்ணோம். என்னுடைய கணவரும் நடிகருமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாநில மக்களுக்கு
நல்ல ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு அவர் விருப்பப்பட்டார். அதற்கு இந்த மக்கள் மேடை ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில் ஒரு சேனலில் நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்டிருக்காங்க. விஜய் மீது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமையா அப்படின்னு கேட்டபோது, அவர் தலைமை பண்பு கொண்டவர், அப்படி யாரையும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர் கிடையாது. இதெல்லாம் வேணும்னே நீங்கள் எழுதுறது பேசுகிறதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் அப்படியாப்பட்டவர் கிடையாது. அப்படி பொறாமைப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் நினச்சிருந்தா எப்போ முதலமைச்சர் ஆகிருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிச்சிருக்காங்க. அதை சார், இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் விஜய் சார் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பஸ் ஸ்டாண்டு, பெண்கள் கூடுற அதிகமான இடங்கள், பள்ளி, தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான இடங்களில் அவங்க போயிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பாதுகாப்புக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சிறப்பாக பண்ணுறாங்க. பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே வரவேற்பு நீங்களே சொல்லிட்ட பிறகு வரவேற்பே தான் பெற்றிருக்குது. சிங்கப்பெண் அதிரடிப்படை ஆரம்பித்த போது நிறைய பேர் கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அது மீதான விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஏன் அப்படி ஒரு படம் இருக்கக்கூடாதான்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது ஒரு பிரிவு தானே. இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பாக பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நாளுக்கு நாள் செய்தி அதிகமாகிட்டு அதை தான் சொல்லி முதலமைச்சரும் வேதனைப்பட்டிருந்தார். அதற்கான முக்கிய மூல காரணமாக இருப்பது போதை தான். அந்த போதையை உடனேலாம் அதை ஒழிக்க முடியாது. அது ஏன்னா ரொம்ப புறையோடி போயிருக்குது. காலகாலமாக கடந்த அதுக்கு முந்தின ஆட்சியாளர்கள்லாம் அந்த போதையை நல்லா பரவ விட்டாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணோம். அதே வேளையில் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தேர்தல் அறிக்கையாக, அதில் தேர்தல் வாக்குறுதியாக முன்னிறுத்தி அதை பேசியிருந்தேன். அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் ஆட்சியில் ஏறும்போது முதல் கையொப்பமாக அதை தான் போட்டிருந்தேன் நான். அதனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை களத்தில் இறங்கி பெண்களுக்கு பாதுகாப்புக்கான ஒரு உறுதியை கொடுப்பார்கள். குற்றம் நடக்குவதற்கு முன் அவங்க போய் ஸ்பாட்டில் நின்று அந்த குற்றத்தை தடுப்பாங்க அப்படின்போது அதை சம்மந்தப்பட்ட அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்கள்லாம் போயிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, பொது இடங்களில், பெண்கள் அதிகம் கூடுற இடங்களில் ஒரு தன்னம்பிக்கையான ஒரு பேச்சு, ஒரு பயமில்லாத ஒரு விஷயம். நீங்கள் உடனே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா 100 கால் பண்ணுங்கள், உடனே நாங்கள் வந்துடுவோம். இந்த SOCS அந்த ஆப்பை வச்சுருங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த ஆப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. ஏதாவது சீண்டல், யாராவது உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா நீங்கள் தயங்காமல் 100க்கு கால் அடிங்க. அங்கே நாங்கள் அங்கே இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம். அதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போவே அதுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு இதுவை ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை ஒரு விஷயங்களை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா அது செயல்படணும். போயிட்டு செயல்படுறதுக்கு அவகாசம் கொடுக்கணும். எடுத்த உடனே விமர்சனம் 2 நாளில் விமர்சனம் பண்ணால் அப்புறம் என்ன ஆகும்? ஒரு மூத்த அரசியல்வாதி கூட சொல்லியிருந்தார், சிங்கப்பெண் அதிரடிப்படை அவங்கள அமுச்சு விட்டு அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஆண் சிங்கப்படை அங்கே போகுமா அப்படின்லாம் கூட கேள்வி பேசியிருந்தார். இன்றைக்கி பெண்கள் எல்லா துறையிலும் மிக மிக சாமர்த்தியமாக செயல்பட்டு வரார்கள். ஏன்னா ஒரு ஃப்ளைட் ஓட்டுறதுலேருந்து, ஒரு ராக்கெட்டில் போகிறதுலேருந்து, ஒரு விண்வெளியில் ஆராய்ச்சியிலேருந்து எல்லா துறையிலும் கால் பதிச்சிருக்காங்க. அதே போல் ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் வருவோம், நாங்கள் களத்தில் இருப்போம் அப்படின்ட்டு பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கிறது. அவருடைய செயல்பாடுகள் இதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம விமர்சனம் பண்ணோம். முதல்ல இப்படிப்பட்ட ராங்கான விமர்சனம் பண்ணக்கூடாது. கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.